ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒருமுறை கூட காட் கோசிஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தினை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நாம் அனுபவித்த பாடுகளை அறிந்திருக்கிறார். அதை தாங்க பலனையும் தந்திருக்கிறார். அதனால் உண்டான மகிமையையும் மேன்மையையும் வரப்போகிற நாட்களில் நமக்கு நிச்சயமாக உண்டாக போகிறது. நம்முடைய சூழ்நிலைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் ஒரு விதத்தில் அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே கர்த்தர் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலத்தை இந்த நாட்களிலே நாம் நிச்சயம் காணப்போகிறோம். என்னோடு சேர்ந்து தேவனை நம்பி அவருடைய நாமத்தினாலே காத்திருங்கள். நிச்சயம் வெற்றி சிறப்போம். கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மாதத்திலே நம்மையும் நம் குடும்பத்தினரையும் வெற்றி சிறக்க செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலேயும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக பரலோகத்தின் தேவன் தந்த மேன்மையான ஸ்லாக்கியத்திற்காய் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இதற்கு காரணமாயிருக்கிறதான அன்பு போதகர் பாஸ்டர் தாமஸ் அவர்களுக்காக, காட் கோசி மினிஸ்ட்ரிக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வேதவசனம் யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு தேவ வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எமோரியரை இஸ்ரவேலுக்கு ஒப்பு கொடுக்கிறதான அந்த நாளிலே ஆமென் யுத்தம் பலத்து கொண்டிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். நேரம் போய் கொண்டிருக்கிறது. கர்த்தரும் அவர்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதன் 11வது வசனத்திலே அவர்கள் எத்தரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடிப்போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறதான அந்த வேளையிலே யோசுவா ஆமென் யுத்த வீரனாய் யுத்த புருஷனாய் இருந்ததான யோசுவா, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறதான யோசுவா, யுத்தத்தை ஆமென் பொறுப்பெடுத்திருக்கிறதான யோசுவா யுத்தம் செய்வதை நிறுத்திவிட்டு அவன் செய்ததை பார்க்கும் பொழுது கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசினான். நம்முடைய பிரச்சனை மாறுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்ல ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்கு ஆண்டவரிடத்தில் பேசுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இன்றைக்கு நமக்கு பிரச்சனை, நமக்கு தோல்வி, நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் என்றால் நாம் யாரை நோக்கி கடந்து செல்லுகிறோம், யாரிடத்தில் பேசும்படியாய் கடந்து செல்லுகிறோம்? மிகவும் முக்கியமான ஒன்று. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது
நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய ஆமேன் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, அப்பொழுது அவன் நான் இன்னும் பேசுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரோடு அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெயத்தை தருவதற்காக ஆண்டவரோடு பேச வேண்டும். ஆண்டவரோடு பேசாமல் நம்மால் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. 32வது வசனத்திலே சொல்லுகிறார், அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரோடு பேசுகிறதான ஆபிரகாமை பார்க்கிறோம். யாருக்காக பேசுகிறார்? லோத்துக்காக பேசுகிறார். லோத் எப்படியாவது ஆமேன் ஸ்தோத்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பேசுகிறதை பார்க்கிறோம். மோசேயை குறித்து கூட வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 34:34 வாசிக்கிறோம். மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். மோசே கர்த்தரோடு பேசுகிறதான ஒரு நல்ல தேவ மனிதனாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரோடு பேசுகிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும், எந்த பிரச்சனைகளின் மத்தியிலையும் நீங்கள் ஆண்டவரோடு மாத்திரம் முதலாவது பேசுவீர்கள் என்றால் அந்த பிரச்சனைகள் மாறும், அந்த போராட்டங்கள் மாறும், ஒரு விடுதலை உண்டாகும். ஆண்டவரும் என் பிள்ளைகள் என்னோடு பேச மாட்டார்களா என்று சொல்லி ஆவலோடு நம்மை எதிர்பார்த்து கொண்டு தான் காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மலை மேலே மாத்திரம் ஏறி மோசே ஆண்டவரோடு பேசவில்லை. என்னாகமம் 7ஆம் அதிகாரம் அதன் 89வது வசனம், மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடு பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்டான். அங்கே இருந்து அவனோடே பேசுவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். மோசே எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரோடு பேசி அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. மோசேயை பின்பற்றி வந்ததான இந்த யோசுவாவை குறித்து வாசிக்கிறோம். யோசுவா ஆண்டவரோடு பேசுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த யுத்தத்தின் நிலை இப்படி காணப்படுகிறது, பொழுது சாய்ந்து விடுமே என்றால் ஆண்டவரே, இந்த சத்துருக்கள் நீங்கள் மேலே மறுபடியும் இந்த யுத்தம் நாளை தொடராதபடிக்கு எங்களுக்கு ஒரு வாசலை நீர் திறக்க வேண்டும் ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதையும் ஆண்டவரோடு பேசுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரோடு பேசுகிற பிள்ளைகளை தேவன் உயர்த்துகிறார். யோபு கூட 42ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரோடு பேசும் பொழுது அவர் செவி கொடுப்பார், அவர் உத்தரவு கொடுப்பார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். எனவே அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். யோசுவா ஆண்டவரை நோக்கி ஜெபித்து அந்த இடத்திலே ஆண்டவரோடு பேசி என்ன செய்கிறான் என்றால், பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே கிபியோனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவனோடு பேசுகிற பிள்ளைகளால் சூரியனை நிற்க வைக்க முடியும், சந்திரனை நிற்க வைக்க முடியும். விசுவாசம் இருந்தால், விசுவாசத்தோடு தேவனோடு பேசின யோசுவா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளை கொடுக்க அது கிபியோன் மேலும் ஆயலோன் மேலும் தரித்து நிற்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த யுத்தத்திலே கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது ஜனங்கள்
தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. நமக்காக சூரியனும் நிற்கும், சந்திரனும் நிற்கும். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதத்திலே அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருவார். இதை ஆவிக்குரிய சிந்தையிலே நீங்கள் பார்க்க வேண்டும். சூரியனை நிறுத்தணும், சந்திரனை நிறுத்தணும். சூரியன் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிற ஒன்றாயிருக்கிறது. ஆமேன், ஸ்தோத்திரம். எனவே அவர் நீதியின் சூரியனாய் காணப்படுகிறார். ஆமேன். பர்திமேயு இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவனை கூப்பிடக்கூடாது என்றெல்லாம் அடக்கினார்கள். ஆனாலும் அவன் அதிக சத்தமாய் கூப்பிட்டான். நீதியின் சூரியனாகிய இயேசு நின்றார். அல்லேலூயா. எனவே ஸ்தோத்திரம். சூரியனை கூப்பிட்டு சூரியனிடத்திலிருந்து நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதியின் சூரியன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள், நீதியின் சூரியன் நமக்கு தருகிறதான மேன்மைகள், நீதியின் சூரியன் நமக்கு தருகிறதான நன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே இயேசுவை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் அவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்ததாம். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது முகங்களை பிரகாசிக்க செய்வார், வெட்கங்களை மாற்றுவார், தோல்வி முகத்தை மாற்றுவார், அற்புதங்களை செய்வார். அதே வேளையில் சந்திரனை பார்க்கும் பொழுது அது கிருபையை காண்பிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதா. இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் ஆண்டவரோடு பேசி, நீதியின் சூரியனோடு பேசி, அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கிருபை இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா சந்திரன் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு டைமில் வளருகிறது, ஒரு டைமில் தேய்கிறதை பார்க்கிறோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையும் கிருபையில் வளருவோம், கிருபையில் தேய்ந்து போவோம். ஆவியில் கொஞ்சம் பிரகாசமாக இருப்போம், அப்படியே மங்கி போவோம். அந்த நிலை மாறுவதற்கு நீதியின் சூரியனை எப்பொழுதும் தரிசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். நாம் அவரோடு பேசும் பொழுது நமக்கு அற்புதம் நடக்கும், வியாதிகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படும், ஜெயத்தை கர்த்தர் தருவார். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது போல உங்கள் காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார். யோசுவா தேவனோடு பேசி தேவனிடத்திலிருந்து அற்புதத்தையும் நன்மையும் பெற்று கொண்டது போல நீங்களும் தேவனோடு பேசும் பொழுது தேவனிடத்திலிருந்து அற்புதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. என்ன பிரச்சனைனாலும் ஆண்டவரே, மனுஷன்ட்ட போகமாட்டேன் ஆண்டவரே, மனுஷன்ட்ட என் கஷ்டத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் சொல்லுவேன் ஆண்டவரே. ஆமேன். யோசுவா யுத்தம் செய்து கொண்டிருந்தவன் யுத்தத்தை விட்டு அவன் வெளியே வருகிறான். சற்று அப்புறம் போய் ஆண்டவரோடு அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, சூழ்நிலை இப்படி காணப்படுகிறது என்று சொல்லி யோசுவா பேசி சோத்திரம், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளையிட்ட பொழுது அது தரித்து நின்றதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவரோடு பேச விரும்புகிறார். அவரோடு பேசும் பொழுது கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார், நடக்காததை நடக்க செய்வார். முடியாததை முடிய பண்ணுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். எனவே அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கலாம். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, மகா பரிசுத்தமும் கிருபையும் அன்புமுள்ள பரலோகத்தின் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோசுவா தேவனோடு பேசினபடினாலே ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டான் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, நாங்கள் தேவனோடு பேசணும் ஆண்டவரே. ஆபிரகாமை போல தகப்பனை ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. மோசேயை போல ஆண்டவரே, யோபுவை போல ஆண்டவரே, ஸ்தோத்திர எலியாவை போல எப்பொழுது நாங்கள் உம்மோடு பேசணும்.
இந்த பரிதிமையை போல உம்மோடு பேசணும். தடைகளின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் பேசி நீர் தருகிறதான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்கள் பிரச்சனைகளை, எங்கள் பாரங்களை, கஷ்டங்களை உம்முடைய பாதத்தில் வந்து இறக்கி வைக்க என் தேவனீர் உதவி செய்வீராக ஒப்பு கொடுக்கிறோம். கண்மலையை பார்த்து மோசே நீங்கள் பேச சொன்னீங்க ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து பேசுகிறோம். கர்த்தர் மனம் இறங்குங்க. தடைகளை மாற்றி ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் மகிமையும் விளங்க செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா போராட்டங்கள், குழப்பங்களை எல்லாம் மாற்றுவீராக. அற்புதத்தை செய்வீராக. அதிசயங்களை காண செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இந்த காட்கோசி ஊழியங்களையும் கர்த்தருடைய மகிமையை காண உதவி செய்யுங்க. துதிக்கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you. அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தே, அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்தே. அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தே, அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்தே. எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தே, எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர், கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர், கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். குப்பையிலிருந்தேன் இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி எடுத்தீர். குப்பையிலிருந்தேன் இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி எடுத்தீர். உந்தனின் அன்பின் அடையாளமாகவே என்னை நிறுத்தினேன் உலகிற்கு முன்னாலே. உந்தனின் அன்பின் அடையாளமாகவே என்னை நிறுத்தினீர் உலகிற்கு முன்னாலே. எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர், கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர், கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். முடியாது என்றேன் வார்த்தையை தந்தீர், உம்மீது நம்பிக்கை வைத்தேன். நடக்காது என்றேன் வார்த்தை தந்தீர், உம்மீது நம்பிக்கை வைத்தேன். ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி காண்பித்தேன், உன்
உந்தனின் சாட்சியால் என்னை நீர் நிறுத்தினீர். ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி காண்பித்தீர். உந்தனின் சாட்சியால் என்னை நீர் நிறுத்தினீர். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர். எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர். எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். கண்மலையின் மறைவுக்குள்ளா என்னை நிறுத்தினீர். கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர். கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தீர். அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்தீர். அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தீர். அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்தீர்.